ஸோ நிலாக்கு அப்புறம் சூரியன், சூர்யாக்கு அப்புறம் மேகன். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் எல்லாம் வந்துட்டு இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணதுனால வந்து மிஸ் பண்ணேன்னு சொல்லலாம். இப்போ மேகன் வந்து சோஃபா பிடிச்சி நடந்துட்டு இருக்கு, அதை என்னால் பார்க்க முடியல. நான் இருக்கும்போது நடக்க மாட்டேங்கிறேன் அந்த மாதிரி. எங்கள் அம்மா வந்து இப்போ பண்ணிட்டு இருக்க ரோல் எல்லாம் அவங்க வயசுல நான் பண்ணுவேன்னு யோசிச்சா எனக்கு தெரியல. ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் தேர் ஃபியூச்சருங்கும் போது பெருசாக எனக்கு வந்து கஷ்டமாக தெரியல. அண்ட் இப்போ நீங்கள் 5 lakhs 10 lakhsலாம் சார்ஜ் பண்ணுறீங்கன்ற மாதிரி. இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசரோட பேசினேன். அப்போ உங்கள் சார்ஜ் என்னன்னு கேட்டாங்க. உடனே அவ்வளோதானா, நான் உங்களை ஏதோ 2 lakhs நினச்சேன், என்னோட வளகாப்புக்கு நான் கேட்கணும்னு நினச்சேன், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாய், திஸ் இஸ் பூர்ணிரா சந்திரன் ஹியர். நம்ம கூட பெஸ்ட் சவுத் இந்தியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் அஷ்மிதா மேம் நம்ம கூட இருக்காங்க. பார்க்க வந்து ரொம்ப சாதுவா இருக்கீங்க, ஆனா பயங்கரமான வேலைலாம் பண்றீங்களா மேம்? உங்களை பாசி லேடின்றாங்க, லைக் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ எப்படி மேம், ஹவ் இட் இஸ் பாசிபிள்? எனக்கு இருக்க வேலையை நான் பண்றேன், உங்களோட வேலையை நீங்க பண்ற மாதிரி. உங்க வேலையில நீங்க ப்ரோ, என் வேலையில நான் ப்ரோ, அந்த மாதிரி தான். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ஒர்க்கா பேஷனேட்டா பண்ணும்போது அது கொஞ்சம் மாசா தெரியுது போல இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்கல்ல, ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை மேம். அதை நீங்கள் ஆசைப்பட்டு ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயமா, இல்லை நான் பண்ணுறேன் எல்லாரும் என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்ற மாதிரி? நான் வந்து என்ன என் லைஃப்ல பண்றேனோ, இல்லை நான் ஏதாவது ஒரு பெருசா சாதிச்சேன்னு நினைக்கிறேனோ, நான் சாப்பிட்டதே சாதிச்சேன்னு தான் நான் நினைப்பேன். உண்மையை சொல்லணும்னா அந்த மாதிரி நினைக்கிற விஷயத்த நான் ஷேர் பண்ணுவேன். நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. மேபி அவங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம், கூச்சப்படலாம், இந்த மாதிரி இருக்கும். பட் நிறைய பேர் மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, மாசா பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுற ஹவுஸ் கீப்பிங் கூட எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பேர் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, தெரியல. இந்த மாதிரி நம்ம வெளியே வரும்போது நிறைய பேருக்கு அது தெரியுது. அதனால ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு வேர்டை நான் எடுத்துக்கிறேன். பட் என்னை விட ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் இருக்காங்க. அது வெளியே வரல, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி டேட்டில் நம்ம வெளியே வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக பேஷன் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் லைக் சஸ்டெயின் ஆக முடியுதுன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இல்லையா? ஆனால் ஈவன் வீட்டு வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது நீங்கள் நிறையாவே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற லேடிஸ் வந்து இந்த மாதிரி என்னால் இதெல்லாம் பண்ண முடியல, நான் வீட்லேயே இருக்கிறதுனால என்னை இப்படியே நடத்துகிறாங்க, லைக் இப்படி நான் எதுவும் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க அப்படின்ற லேடிஸ்க்கு நீங்கள் என்ன மேம் சொல்ல விரும்புறீங்க? வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்கிறது, குனிஞ்சு பெருக்கிறது. நான் பெருக்க ட்ரை பண்ணேன் இப்போ பொங்கல் டைமில், எல்லாரும் லீவ் எங்கள் வீட்டில். அப்போ ரொம்ப மறந்து போச்சு, அப்படியே பெருக்கிறது மறந்துருச்சுன்ற மாதிரி இருக்கு. இட்ஸ் வெரி டஃப்புங்க. பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, மாப் போடுறது, அப்புறமா கரண்டில் கேசரி கிண்டுறது, ஒரு கேசரி ரெடி பண்ணுறது ஈஸியாக, தோசை போடுறது, சப்பாத்தி போடுறது. ஸோ அது எல்லாமே ஒரு ஸ்கில்லு, ஒரு டேலண்ட். அதெல்லாம் வந்து பிடிச்செல்லாம் பண்ண முடியாது. அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணுற ஒரு விஷயம். ஸோ எல்லா ஒர்க்குமே டஃப்பு தான். சும்மா இருக்கிறது ஆக்சுவலி டஃப்பு தான், தெரியும்ல. எங்கள் கிளாஸில் ஒரு ப்ராக்டிஸே இருக்குது, சைலண்ட் தெரப்பின்னு. சைலண்டாகவே இருங்க ஒரு 20 நிமிஷம்னு சொல்கிறது. அப்போ அது எவ்வளோ தெரியுமா? அப்போ கிளைண்ட் வெயிட் பண்ண வச்சா எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்கணுன்றத ஒரு தெரப்பி இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இட்ஸ் வெரி வெரி டஃப் டு பி. சும்மா ஒரு ஐடியாலாக உட்காந்துட்டு இருக்கிறது தப்பு தான், கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. எல்லாமே கஷ்டம், எல்லாமே ஈஸின்ற ஒரு ஒர்க்கில் நம்மளுக்கு என்ன வருதோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அப்படி கிடையாது. நான் சொன்ன எல்லாமே கஷ்டம், அதெல்லாம் நீங்கள் சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு வரல, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ உங்கள் லைஃப்பில் 2 உமன் ரொம்ப பெரிய பேக் போனாக இருந்துட்டு இருக்காங்க உங்கள் லைஃப்பில் இல்லையா? ஸோ உமன்ஸ் டே அதுமா அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு, அண்ட் அவங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் சொல்லாமல் இருக்கிற விஷயம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சொல்லணும்? 2 விமன். ஃபர்ஸ்ட் என்னோட அம்மா. எங்கள் அம்மா வந்து இப்போ பண்ணிட்டு இருக்க ரோல் எல்லாம் அவங்க வயசில் நான் பண்ணுவேன்னு யோசிச்சா எனக்கு தெரியல. பட் அவங்க அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, டிட்டர்மினேஷன், இந்த சேம் டைம் வந்து மனசுலேருந்து பண்ணுவாங்க. சமைக்கிறதுனா கூட அதெல்லாம் வந்து வருமானு தெரியல. அதனால ஷீ இஸ் அ பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் என்னோட லைஃப்பில். நம்பர் 2 வந்து எல்லாருமே தான். பட் ஆனால் வந்து என் தங்கச்சி எனக்கு ஒரு பெரிய பேக் போன். நான் திரும்பினா அவள் இருப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ 2 பேருமே தே ப்ளே அ மேஜர் ரோல் இன் மை லைஃப். ஸோ நிலாக்கு அப்புறம் சூரியன், சூர்யாக்கு அப்புறம் மேகன். இப்போ 3 பேரையுமே அம்மா வந்து ரொம்ப சூப்பராக அழகாக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு இடத்துல வந்துச்சா இந்த இடத்துல நான் அவங்களோட இருக்க முடியாமல் இருந்திருக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா மேம்? நிலா ஃபஸ்ட்டு நடக்கும்போது நான் வந்து டெல்லியில் ஒரு மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன், நான் பார்க்கல. சூர்யாவோடது என்னால் வந்து
சில நெகட்டிவிட்டி ரீசன் நான் வந்து நானே அதை மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டதுனால த்ரூ சோஷியல் மீடியா, அதனால வந்து நான் என்னோட நர்சிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் எல்லாம் வந்துட்டு இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணதுனால வந்து மிஸ் பண்ணேன்னு சொல்லலாம். இப்போ மேகன் வந்து சோஃபா பிடிச்சி நடந்துட்டு இருக்கு, அதை என்னால் பார்க்க முடியல. நான் இருக்கும்போது நடக்க மாட்டேங்கிறேன் அந்த மாதிரி. ஸோ அதனால வந்து நிறைய விஷயம் மிஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கை காமிக்கிறான் எல்லாரையும், அது மிஸ் பண்ணுறேன். ஹைஃபை சொல்கிறத மிஸ் பண்ணுறேன். நிறைய மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் their ஃபியூச்சருங்கும் போது பெருசாக எனக்கு வந்து கஷ்டமாக தெரியல. சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் போடுறீங்கல்ல மேம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மதர்ஹுட்டில் வந்து எப்படி மேம் மட்டும் இவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க? நமக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னி. ஆனால் உங்களோட வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு இவ்வளோ ஈஸியாக ப்ரெக்னென்சி அப்படின்ற மாதிரி தோண வைக்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் இருந்திருக்குல்ல. நிஜமாவே நீங்கள் வீடியோவில் போடுற மாதிரி தான் லைக் நீங்கள் டே டு டே அதை கோ த்ரூ பண்ணுறீங்களா? ஜாலியாக ஹாப்பியாக, இல்லை உங்களுக்கும் சில இடங்களில் கஷ்டமாக இருந்திருக்கா? இல்லை, நான் ரொம்ப ஜாலியாக என்னோட 3 ப்ரெக்னென்சியும் என்ஜாய் பண்ணேன். டெலிவரி அப்போ தான் கஷ்டமாக இருந்தது, அதுக்கப்புறமா என்ஜாய் பண்ணேன். ஆஃப்டர் 3-4 டேஸ்க்கு அப்புறமா ஐ என்ஜாய் த்ரூ அவுட் மை ப்ரெக்னென்சி. நிறைய வேறு கண்ட்ரியோட ப்ரெக்னென்சி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை வந்து லைஃப் ஸ்டைல் பிளாகிங்காக பண்ணுறவங்க நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து அவங்கெல்லாம் பண்ணுறாங்களே, நீங்கள் ஏன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. என் ஃப்ரெண்டோட அக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பிரேக்காக அப்படியே போய் அவங்களே அட்மிட் ஆகிட்டாங்க. ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி அவங்களே கார் ஓட்டிட்டு போய் அட்மிட் ஆனாங்க. அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நம்ம ஊரில் தான் ரொம்ப அதை வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறோமோன்னு இருந்துச்சு. அப்புறம் அதை பற்றி நான் பேச நிலாவோட ப்ரெக்னன்சி ஃபுல்லாக நான் கார் ஓட்டினது எல்லாமே மென்ஷன் பண்ணி போட்டதுக்கப்புறமா ஐ திங்க் ஐ மேட் அ சேஞ்சுன்னு நான் நம்புகிறேன். அதனால வந்துட்டு இப்போ ஒரு 5-6 வருஷமா எல்லாரும் வெளியே வந்து ப்ரெக்னன்சியை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது அப்பாடா ஐம் வெரி ஹாப்பின்னு. தமிழ்நாட்டில் அந்த சேஞ்ச் ஓவர் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ அதுவும் வர ஆரம்பிச்சிருச்சு. வி ஆல் என்ஜாய் த ப்ரெக்னன்சி. இன்னைக்கு மார்னிங் கூட என் வயிற்றுக்குள்ளே இருக்க கிக்கை நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், நானே யோசிச்சு. அதனால நான் இன்னும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஈவன் மேகனுக்கு கூட டெலிவரி டைமில் நீங்கள் தான் கார் டிரைவ் பண்ணிட்டு போனீங்கல்ல மேம்? எஸ். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் மேக்கப் ரிலேட்டடாக வரும்போது மேக்கப்பில் வந்து இப்போ நீங்கள் அதிகமாக சார்ஜ் பண்ணுற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் 5 lakhs 10 lakhsலாம் சார்ஜ் பண்ணுறீங்கன்ற மாதிரி நிறையா வந்து காசிப்ஸ் வருதுல்ல மேம்? ஸோ எக்ஸாக்டாக லைக் என்ன நடக்குது, லைக் எப்படி ப்ரைஸிங் இருக்கும்? அப்படிலாம் இல்லை, நான் கம்பேரிசன்னு இல்லை. பட் என் டீம் என்கிட்ட நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்களாம் சொல்லுவாங்க, மேம் நீங்கள் இன்னும் இந்த சார்ஜுக்கே வரல, நான் உங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசரோட பேசினேன். அப்போ உங்கள் சார்ஜ் என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் என் சார்ஜ் வந்து ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் 55,000ங்க அப்படின்னு. உடனே அவ்வளோதானா, நான் உங்களை ஏதோ 2 lakhs நினச்சேன், என்னோட வளகாப்புக்கு நான் கேட்கணும்னு நினச்சேன், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. என்னையே நீங்கள் அப்படி நினச்சிங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை அஷ்மிதானோடனே ரேட்டு ஜாஸ்தி நினச்சேன். இல்லைங்க நான் 55 தான் சார்ஜ் பண்ணேன். அப்போ சொன்னாங்க என் மேக்கப் ஆர்டிஸ்ட் 80 சார்ஜ் பண்ணாங்கன்னு. அப்படியா, நீங்கள் இன்னும் அவுட்டேட்டடாக இருக்கீங்க, நீங்கள் இன்னும் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாங்களா? சரிங்க பண்ணுறேங்க. இப்போ லாஸ்ட் வீக் நடந்த கான்வர்சேஷன். ஸோ மை ப்ரைஸஸ் லேக்ஸ் எல்லாம் இன்னும் 1 lakh கூட போகலை. ஸோ உங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸே உங்களை விட அதிகமாக சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு? இல்லை, என்கிட்ட ஃப்ரீலான்சர்ஸ், ட்ரேபிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க தே சார்ஜ் திஸ் மச், நீங்கள் ஏன் என்ன வாங்கலை அப்படிம்பாங்களா? அப்படியா அப்படிமா. நான் எனக்கு வந்து இதுவே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஐ வாண்ட் டு ஒர்க் வித் மோர் கிளைண்ட்ஸ். ஸோ எனக்கு ஐ எம் ஹாப்பி வித் சார்ஜஸ் விச் ஐம் கெட்டிங் பெய்ட். அவ்வளோதான். அட் அ டைமில் ஒரு நாளில் 6 events 7 events எல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்களே, எப்படி மேம் இருக்கும் அந்த மாதிரி? 6 events பண்ணியிருக்கேன், நாட் 11, 6 வரைக்கும் பண்ணியிருக்கேன். அதுவும் ப்ரெக்னென்சியில் பண்ணேன் 7th month. அதுக்கப்புறம் பெருசாக 6 events வரும்ல, பட் வந்தால் பண்ணுவேன், ஜாலியாக பண்ணுவேன். சூப்பர் மேம், நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க. உங்களால் லைக் நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க, நிறையா பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டே இருக்காங்களோ, உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இன்னும் நீங்கள் மேலும் வளரணும் மேம், இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். உங்களை பார்த்து இன்னும் நிறைய லேடிஸ் வெளியே வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.